ஸோ இந்த சாப்டரில் நம்ம ஸ்லைட் ஷோ அண்ட் ரிவ்யூ பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்லைட் ஷோ. ஸோ ரிப்பன்ஸில் ஸ்லைட் ஷோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்லைட் ஷோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செட்டப் மானிட்டர்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு 3 பேனல்ஸ் இருக்குது. பேனல்ஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்லைட் ஷோ. ஸோ நீங்கள் அனிமேஷன் அதாவது நீங்கள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ண பிறகு நீங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களோட ஸ்லைட் ஷோ எந்த மாதிரி இருக்கணுங்கிறத நீங்கள் இது மூலமாக கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்லைட் ஷோ. உங்களோட ஸ்லைட் ஷோ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணுங்கிறத நீங்கள் இதுலேருந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பிகினிங், ஃப்ரம் கரண்ட் ஸ்லைட்ஸ், ஆன் ப்ரெசென்ட், ஆன்லைன், கஸ்டம், ஸ்லைட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரம் பிகினிங்னா நீங்கள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஃப்ரம் பிகினிங்லேருந்து உங்களுக்கு ஸ்லைட்ஸ் வந்து ஓப்பன் ஆகணும்னா ஸோ நீங்கள் ஃப்ரம் பிகினிங் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் பிகினிங் கொடுக்கறது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க டிரான்சாக்ஷனோட ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேருந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் ஃப்ரம் பிகினிங். ஸோ எப்படி நம்ம டிரான்சாக்ஷன் அப்ளை பண்ணியிருந்தோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒவ்வொரு ஸ்லைட்ஸாக நமக்கு மூவ் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கரண்ட் ஸ்லைட்ஸ். ஸோ கரண்ட் ஸ்லைட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஸ்லைட்ஸ்லேருந்து நீங்கள் சென்ட்ரல்லேருந்து ஓப்பன் பண்ணும், அதுலேருந்து நீங்கள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஸ்லைட்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் கரண்ட் ஸ்லைட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த பர்டிகுலர் சைட்லேருந்து மட்டும்தான் உங்களுக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆன்லைன். ஸோ ப்ரெசென்ட் ஆன்லைன்னா நீங்கள் ஆன்லைன்லேருந்தே ஏதாச்சும் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் செலக்ட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணுன்னா ப்ரெசென்ட் ஆன்லைனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஸ்லைட் ஷோ. ஸோ கஸ்டம் ஸ்லைட் ஷோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்லைட் ஷோவை நியூவாக க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நியூ கொடுத்துட்டு நீங்கள் அந்த பர்டிகுலர் கஸ்டம் ஸ்லைட் ஷோக்கு நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். நேம் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் எந்தெந்த ஸ்லைட்ஸ்லாம் உங்களுக்கு வியூ ஆனால் போதுங்கிறத நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் 1 3 4 எனக்கு 3 ஸ்லைட்ஸ் மட்டும் வியூ ஆனால் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்துக்கிறேன். ஆட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு கஸ்டம் ஸ்லைட்ஸை ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதை உங்களுக்கு ஷோ பண்ணணுன்னா நீங்கள் ஷோ கொடுத்தீங்கன்னா அந்த 3 ஸ்லைட்ஸ் மட்டும் எனக்கு வியூ ஆகும். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டம் ஸ்லைட்ஸோ யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு 30 40ன்னு சொல்லிட்டு பெரிய ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கும் போது எனக்கு ஃபுல்லாக வியூ பண்ண தேவையில்ல, ஒரு பர்டிகுலர் ஸ்லைட்ஸ் மட்டும் எனக்கு வியூ பண்ணால் போதுங்கிற அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த கஸ்டம் ஸ்லைட்ஸை யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்லைட்ஸை மட்டும் நீங்கள் வியூ பண்ணி ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா செட்டப். ஸோ இந்த செட்டப்பை பார்த்தீங்கன்னா செட்டப் த ஸ்லைட்ஸில் ஹிடன் ஸ்லைட்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா செட்டப் ஸ்லைட்ஸ்லோ. ஸோ செட்டப் ஸ்லைட்ஸ்லோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டப் ஷோன்னு சொல்லிட்டு ஒரு டூல் பார் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷோ டைப், ஷோ ஆப்ஷன்ஸ், அந்த பார்த்தீங்கன்னா ஷோ டீட்டெயில்ஸ், அட்வான்ஸ் ஸ்லைட்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஷோ டைப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்டட் பை த ஸ்பீக்கர். ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்பீக்கர் ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா ஸோ உங்களுக்கு ஸ்லைட்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக வியூ ஆகணும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் ப்ரெசென்டட் பை ஸ்பீக்கர் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் ப்ரௌஸ்டு பை த இண்டிவிஜுவல்ஸ். ஸோ ஏதாச்சும் ஒரு இண்டிவிஜுவல்ஸ் உங்களுக்கு வியூ பண்ணணுங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு மட்டும் போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ ஆப்ஷன்ஸ். ஸோ லூப் கண்டினியூஸ்லி அன்டில் த எஸ்கேப். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஸ்லைட்ஸ் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்லைடு வந்துட்டு உங்களுக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இந்த ஆப்ஷன் டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது டிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் 1 to 10 ஸ்லைட்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்லைட்ஸ் வந்துட்டு திரும்ப திரும்ப உங்களுக்கு ப்ளே ஆகிட்டே இருக்கும். அடுத்து ஷோ வித்தவுட் நெரேஷன், ஷோ வித் நெரேஷன் அனிமேஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ வித்தவுட் நெரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் சவுண்டோட ஸ்லைட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சவுண்டு எனக்கு வேணாம், எந்த விதமான நெரேஷன்ஸும் இல்லாமல் ஸ்லைட்ஸ் வந்து ப்ளே பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஷோ வித்தவுட் அனிமேஷன். ஸோ நிறையா அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்லைட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த விதமான அனிமேஷன்ஸும் இல்லாமல் எனக்கு ஸ்லைட் ப்ளே ஆனால் போதும்னு நீங்கள் நினைக்கிற டயத்தில் நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிசேபிள் த ஹார்ட்வேர் கிராஃபிக்ஸ். ஸோ உங்களோட கம்ப்யூட்டரோட கிராஃபிக்ஸ்க்கு தகுந்த மாதிரி ப்ளே ஆகும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா பென் கலர்.
நீங்கள் ஏதாச்சும் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய மவுஸ் அதாவது உங்களோட பென் கலர் என்ன கலரில் இருக்கணுங்கிறத நீங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா லேசர் பாயிண்ட் கலர். ஸோ லேசர் பாயிண்ட் கலரும் நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ டீட்டெயில்ஸ். ஸோ எல்லா ஸ்லைட்ஸும் உங்களுக்கு ஷோ பண்ணுமா ஆர்எல்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஸ்லைட்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுமாங்கிறத நீங்கள் இதில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் ஷோ. நீங்கள் ஏதாச்சும் ஒரு கஸ்டம்ஸ் ஷோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கஸ்டம்ஸ் ஷோ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுறது மூலமாக அந்த நேம்ஸ்லாம் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ கஸ்டம்ஸ் ஷோ கொடுத்து அந்த நேம் நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலமாக அந்த பர்டிகுலர் ஸ்லைட்ஸை மட்டும் நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்லைட் அட்வான்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டைமிங் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அந்த டைமிங் படி ஸ்லைட்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகணுமா ஆர்எல்ஸ் வந்துட்டு மேனுவலியாங்கிறத நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். மேனுவலி கொடுத்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக கீஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்லைட்ஸ்லேருந்து அடுத்த ஸ்லைடுக்கு நீங்கள் மூவ் ஆகணும். ஆர்எல்ஸ் நீங்கள் யூஸிங் டைமிங் கொடுத்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம ஒவ்வொரு ஸ்லைட்ஸ்க்கும் எவ்வளோ டைமிங்கில் மூவ் ஆகணுங்கிற டைம் செட் பண்ணியிருந்தால் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைட்ஸ் வந்துட்டு மூவ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மானிட்டர்ஸ். ஸோ மல்டிபிள் மானிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஷோ மானிட்டர்ஸ். நிறைய பேராக ஆர்எல்ஸ் ப்ரைமரி மானிட்டர்ஸ் ஒரே ஒரு மானிட்டர்ஸாங்கிறத நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சைட்ஸில் ஓப்பன் ஆகி நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைட்ஸ் ஓப்பன் ஆகி நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கலாம். அடுத்து ஹிடன். ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஸ்லைடை நீங்கள் ஹிடன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த ஹிடன் ஸ்லைட்ஸுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரீஹேரிசஸ் டைமிங். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ப்ராக்டிஸ் மேட் பர்ஃபெக்ட். ஸோ நீங்கள் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்லைடுக்கும் நீங்கள் எவ்வளோ டைமிங் எடுத்துக்கிறீங்க, ஸோ உங்களோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைமிங் ஆகுறங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமிங் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் ஒவ்வொரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்பையும் ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் நீங்கள் எவ்வளோ டைமிங் எடுத்துக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் த ஸ்லைட் ஷோ. ஸோ ரெக்கார்ட் த ஸ்லைட் ஷோ மூலமாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்லைட்ஸாக ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு பர்டிகுலராக டைம் எவ்வளோ ஆகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் த ஸ்லைட் ஸ்லோவில் ஸ்டார்டிங் த ரெக்கார்டிங் ஃப்ரம் பிகினிங் ஃப்ரம் கரண்ட் ஸ்லைட்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுமா ஆர்எல்ஸ் நீங்கள் கொடுத்துக்கக்கூடிய கரண்ட் ஸ்லைட்ஸ்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுமாங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் பிகினிங் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கேட்கும். நீங்கள் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லைட்ஸுக்கும் எவ்வளோ டைமிங் எடுத்துக்குது, ஸோ ஃபுல் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைமிங் எடுத்துக்குங்கிறத நீங்கள் இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் காலில் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இந்த டைமிங் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே நரேஷன்ஸ் யூஸிங் டைம் ஷோ மீடியா கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடியே பார்த்தோம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு சவுண்டோட ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்லைட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சவுண்டோடு உங்களுக்கு ப்ளே பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ப்ளே நரேஷன் ஆப்ஷன்ஸ் டிக் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டான்னு நினச்சிங்கன்னா அன்டிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டைமிங்ஸ். ஸோ ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்லைட்ஸும் இவ்வளோ டைமிங்கில் தான் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டைமிங்கோட ஒவ்வொரு ஸ்லைடும் மூவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த யூஸ் டைமிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கலாம். வேண்டான்னு நினச்சிங்கன்னா அன்டிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மீடியாஸ் கண்ட்ரோல்ஸ். ஸோ மீடியா கண்ட்ரோல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ அந்த ஆடியோ வந்துட்டு உங்களோட ஸ்லைடில் நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மீடியா கண்ட்ரோலுங்கிற ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மானிட்டர்ஸ். ஸோ இந்த மானிட்டருங்கிற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஆட்டோமேட்டிக்காகவே மானிட்டர் டிஸ்பிளே வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறதுக்கா ஆர்எல்ஸ் மேனுவலியாங்கிறத நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸில் ஆட்டோமேட்டிக் அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மானிட்டர் மூலமாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த மானிட்டருங்கிற ஆப்ஷன் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் இந்த ஸ்லைட் ஸ்லோஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸும் டீட்டெயில்டாக பார்த்தோம். அடுத்து நம்ம ரிவ்யூவை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம ரிப்பன் டேப்பில் இருக்கக்கூடியது ரிவ்யூஸ். ஸோ ரிவ்யூஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரூஃபிங், இன்சர்ட்டிங், லாங்குவேஜ், கமெண்ட்ஸ், கம்பேர், இங்க்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங். ஸோ நீங்கள் டைப் பண்ணிக்கக்கூடிய இந்த ஸ்லைட்ஸில் எல்லா ஸ்பெல்லிங்கும் நீங்கள் கரெக்டாக தான் டைப் பண்ணிக்கிங்களான்னு செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்பெல்லிங் ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ இதை கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் உங்களோட பிபிடியில் எங்கெங்கெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதர்ஸ் நீங்கள் டெலீட் பண்ணிட்டு வேறு மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஸோ இக்னர் கொடுத்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுக்கு தான் வந்துட்டு
இந்த ஸ்பெல்லிங் ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகுது. நீங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிக்கிங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காமிக்கும். ஸோ நீங்கள் இந்த ஸ்பெல்லிங் டூல் பாரை யூஸ் பண்ணி நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்துட்டு இக்னோர் ஆல் கொடுத்து நீங்கள் எல்லா ஸ்பெல்லிங்கும் இக்னோர் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இந்த ஸ்பெல்லிங் ஆப்ஷன்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் லுக்கப். இந்த ஸ்மார்ட் லுக்கப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வேர்டை பற்றி நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ பை யூஸிங் இன்டர்நெட்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா நிறையா டிக்ஷனரிஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் லுக்கப் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒரு பர்டிகுலர் வேர்ட் பற்றி நீங்கள் நிறையா டீட்டெயில்டாக நீங்கள் படிக்கிறதுக்கு இந்த ஸ்மார்ட் லுக்கப் யூஸ் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் லுக்கப் கொடுக்குறப்ப நோ இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் காட்டுது. ஸோ இன்டர்நெட் நெட்வொர்க் இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் வேர்டை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட் இங்கிலீஷ், ஃப்ரான்ஸ் அண்ட் ஸ்பானிஷ் வந்து 3 லாங்குவேஜ் இருக்குது. நீங்கள் இன்னும் லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜில் ப்ரிஃபர் லாங்குவேஜ் நீங்கள் போய் செலக்ட் பண்ணுறது மூலமாக இந்த ஆப்ஷன் பார் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் பார் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன் பாரில் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக யுனைடெட் ஸ்டேட் இங்கிலீஷ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் லாங்குவேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் அடிஷ்னல் எடிட்டிங் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ இது கொடுத்து நீங்கள் வேறு ஏதாச்சும் லாங்குவேஜ் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லாங்குவேஜில் பார்த்தா நமக்கு தமிழும் இருக்குது. நீங்கள் அதை செலக்ட் பண்ணி ஆட் கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு அந்த தமிழ் ஆட் ஆகிடும். பட் ஆனால் அந்த லாங்குவேஜ் ஃப்ராண்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் தமிழ் லாங்குவேஜ் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ். ஸோ இந்த கமெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஸ்லைடை பற்றி ஏதாச்சும் ஒரு கமெண்ட் நீங்கள் ரைட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் பண்ணி சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நியூ கமெண்ட்ஸ் கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு இந்த டாப் லெஃப்ட் பாட்டமில் உங்களுக்கு இந்த சிம்பிள் வியூ ஆகும். ஸோ இந்த சிம்பிளுக்கு ஏற்ற கமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கமெண்ட்ஸ் டைப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கமெண்ட்ஸ் நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கறது மூலமாக அந்த கமெண்ட் வந்துட்டு சேவ் ஆகிடும். தென் இதை வியூ பண்ணி பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டாப் ரைட்டில் இருக்க அந்த பாட்டமை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் என்ன கமாண்ட் டைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த கமாண்டை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கமாண்ட் டைப் பண்ண பிறகு உங்களுக்கு இங்கே டெலிட் ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கமாண்ட் டெலிட் பண்ணணுன்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் கமாண்ட் போகணுன்னா நீங்கள் ப்ரீவியஸ் கமாண்ட் போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு போனால் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணி போய்க்கலாம். ஸோ அந்தன்னு பார்த்தீங்கன்னா கம்பேர். இந்த கம்பேர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த கரண்ட் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை ப்ரீவியஸ் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் இந்த கம்பேருங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நீங்கள் எங்கே பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் சேவ் பண்ணியிருக்கீங்களோ டார்கெட்டில் போய்ட்டு அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நீங்கள் மெர்ஜ் கொடுக்கறது மூலமாக 2 பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனும் உங்களுக்கு மெர்ஜ் ஆகிடும். ஸோ இந்த 2 பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனும் உங்களுக்கு மெர்ஜ் ஆகிடும். நீங்கள் 2 பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனும் கம்பேர் பண்ணி நீங்கள் எந்தெந்த ஸ்லைடெலாம் வியூ ஆகுங்கிறத நீங்கள் இந்த டிக் ஆப்ஷன் மூலமாக டிக் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ என்னென்ன பர்டிகுலர் ஸ்லைட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒவ்வொரு சைட்ஸும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த ஸ்லைட்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இந்த கம்பேருங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ 2-3 ஸ்லைட்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் சேஞ்சஸ் கொடுத்த பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ரிஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா சேஞ்சஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா அக்செப்ட் ஆல் த சேஞ்சஸ் டு திஸ் ஸ்லைட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அக்செப்ட் ஆல் த சேஞ்சஸ் டு திஸ் ப்ரெசன்டேஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்லைட்ஸ் இருக்க எல்லா சேஞ்சஸும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி நீங்கள் அந்த அக்செப்ட் ஆல் த சேஞ்சஸ் டு திஸ் ஸ்லைட்ஸ் கொடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் இந்த ப்ரெசன்டேஷன் இருக்க எல்லா சேஞ்சஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா நீங்கள் அக்செப்ட் ஆல் திஸ் ப்ரெசன்டேஷன் கொடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் ரிஜெக்ட் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரிஜெக்ட் கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி பவர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு பவர் பாயிண்ட் க்ரியேட் ஆகிடும். அடுத்து நீங்கள் ப்ரீவியஸ் போகணுன்னா நீங்கள் ப்ரீவியஸ் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு போனால் நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ட் ரிவ்யூ. ஸோ இது வரைக்கும் நீங்கள் 2 பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை கம்பேர் பண்ணி ஸ்லைட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் அக்செப்ட் கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு எண்ட் ரிவ்யூ கொடுக்குறது மூலமாக நீங்கள் அந்த கமாண்ட்லேருந்து வெளியில் வந்துடலாம். ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் உங்களோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் வேர்டை மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் மூலமாக நீங்கள் அந்த பர்டிகுலர் வேர்டை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்க ஆர்எல்ஸ் ஏதாச்சும் ரைட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டார்டிங் உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்டார்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் பென்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா இங்க் ஆர்ட் க்ளோஸ்ன்னு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பென்ஸ் நீங்கள் பென் செலக்ட் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ரைட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சா கூட
உங்களை ஹேண்ட் ரைட்டிங் மூலமாக நீங்கள் உங்களை பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த பென் யூஸ் ஆகுது. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர்ஸ். ஸோ ஏதாச்சும் ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வேர்டையோ அல்லது ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸையோ நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். ஸோ இந்த ஹைலைட்டர்ஸோட ப்ரஷ் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த ப்ரஷ்ஷோடைய திக்னஸ் எவ்வளோ இருக்குனுங்கிறத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணி நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பர்டிகுலர் வேர்டு மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எரேசர்ஸ். ஸோ இந்த எரேசர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கிற அந்த ஹைலைட்டர்ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் ரைட் பண்ணியிருக்க அந்த சென்டென்ஸோ நீங்கள் இந்த எரேசர்ஸ் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக், மீடியம், ஸ்மால்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ப்ரஷஸ் இருக்குது. ஸோ மீடியம் ப்ரஷ் எடுத்து யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஹைலைட்டர்ஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எரேசர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லேசரோ செலக்டார்ஸ். ஸோ இந்த செலக்டார்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸோ என்ன ஷேப்பில் இருந்தாலும் நீங்கள் ஒரு பர்டிகுலர் வேர்டு செலக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த செலக்டார்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி டயக்ராம்ஸ் இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ். ஸோ உங்களுடைய பென்னோட கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திக்னஸ். ஸோ உங்களோட பென்னோட திக்னஸ் என்ன திக்னஸில் இருக்கணுங்கிறத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதன் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு க்ளோஸ் இங்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த ஹைலைட் பண்ணியிருக்க வேர்டோட உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் இங்க்கு நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வியூஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மல் வியூஸ் பார்த்தா உங்களுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய இந்த வியூ தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வியூஸ். ஸோ இந்த அவுட்லைன் வியூ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் அவுட்லைன் வியூ கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒவ்வொரு பவர் பாயிண்ட் அதாவது ஒவ்வொரு ஸ்லைட்ஸ்லையும் நீங்கள் என்ன டைப் பண்ணியிருக்கீங்களோ அது உங்களுக்கு இந்த அவுட்லைன் வியூவில் வியூ ஆகும். ஸோ நீங்கள் இதை பர்டிகுலர் வேர்டு நீங்கள் எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணாலும் நீங்கள் ஒவ்வொரு இதையும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு ஸ்லைடாக போயிட்டு நீங்கள் தனித்தனியாக படித்து பார்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த அவுட்லைன் வியூ யூஸ் பண்ணி உங்களோட மொத்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லையும் நீங்கள் என்ன டைப் பண்ணிக்கிங்கிறத நீங்கள் இதில் வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த அவுட்லைன் வியூ நமக்கு யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஷார்ட்டர்ஸ். ஸோ ஸ்லைட் ஷார்ட்டர்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட பர்டிகுலர் ஸ்லைட்ஸுக்கு என்ன மாதிரி தீம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி அனிமேஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஏதாச்சும் சவுண்ட் அப்ளை பண்ணிக்கிங்களான்னு இதில் வியூ பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அனிமேஷன் அப்ளை பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஸ்டார் சிம்பிள் காட்டும். அதுமாதிரி ஏதாச்சும் சவுண்ட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் சிம்பிள் காட்டும். இது யூஸ் பண்ணி ஒவ்வொரு பர்டிகுலர் பவர் பாயிண்ட்டும் நீங்கள் எந்த மாதிரி எடிட் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் பவர் பாயிண்ட்டை நீங்கள் ஸ்லைட்ஸ் நம்பரை மாற்றி வைக்கனாலும் நீங்கள் இந்த வியூவில் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நோட் பேஜ் வியூ. ஸோ இந்த நோட் பேஜ் வியூ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்லைட்ஸ் அந்த பர்டிகுலர் ஸ்லைட்ஸுக்கு கீழே நோட்ஸ் ஸ்பீக்கர் என்ன நோட்ஸ் சொல்கிறாங்களோ அந்த நோட்ஸை இதில் நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நோட் பேஜ் வியூ நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்லைட்ஸ் கீழே ஸ்பீக்கர்ஸ் ஏதாச்சும் ஒரு நோட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நோட்ஸ் நீங்கள் டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீடிங் வியூ. இந்த ரீடிங் வியூ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஒரிஜினலாக பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்லைட்ஸும் எந்த மாதிரி வியூ ஆகுங்கிறத நீங்கள் இந்த ரீடிங் வியூ மூலமாக பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் நினச்சா கூட அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ரீடிங் வியூ நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நான் நார்மல் வியூவில் வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வியூஸ். இந்த மாஸ்டர் வியூஸில் ஸ்லைட் மாஸ்டர், ஹேண்ட் அவுட் மாஸ்டர் அண்ட் நோட் மாஸ்டர்னு 3 வியூஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்லைட் மாஸ்டர் வியூ. இந்த ஸ்லைட் மாஸ்டர் வியூ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்லைட்ஸும் எந்த மாதிரி டைப் பண்ணிக்குங்கிறது இந்த ஸ்லைட் மாஸ்டர் வியூ நமக்கு காமிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளிக் அண்ட் எடிட் டைட்டில் மாஸ்டர் நமக்கு டைட்டில் கொடுத்துக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபோட்டர் கொடுக்கணும், பேஜ் நம்பர் கொடுக்கணும், டேட் கொடுக்கணும். எல்லாமே வந்துட்டு எந்த மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்லைட்ஸும் உங்களுக்கு இருக்கணுங்கிறது இந்த மாஸ்டர் வியூ நமக்கு காட்டும். இதில் நீங்கள் ஏதாச்சும் எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம். மாஸ்டர் வியூக்கான தனி ரிப்பன் பாரே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஸ்லைட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் ஸ்லைட்ஸ் இன்சர்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். லேஅவுட், ஸோ நீங்கள் லேஅவுட் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஸோ டெலீட் பண்ணுறது, ரீநேம் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இந்த மாஸ்டர் வியூவில் இருக்கும். நீங்கள் இது யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். தீம்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம், கலர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம், சைஸ். ஸோ ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்லைட்ஸோட சைஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லைட்ஸ் கிளியராக காமிக்கும். ஸோ ஃபூட்டர் எங்கே இருக்கணும், பேஜ் நம்பர் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இந்த மாஸ்டர் வியூ காமிக்கும். ஸோ நீங்கள் இந்த மாஸ்டர் வியூ க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வியூஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேண்ட் அவுட் வியூஸ். ஸோ ஹேண்ட் அவுட் வியூஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பெரிய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்பீக்கர் ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க கையில் அவங்க என்னென்ன ஸ்லைட் போட்டிருக்காங்க அந்த ஸ்லைட் பற்றின சின்ன நோட்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க.
ஸோ அந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கு தான் இந்த ஹேண்டட் வியூ நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஹேண்டட் வியூ கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு 6 ஸ்லைட்ஸு, அந்த 6 ஸ்லைட்ஸுக்கான நோட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்டட் வியூஸில் தனி ரிப்பன் பார் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு ப்ரோட்ரேட்டில் வேணுமா ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமான்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எந்த சைஸில் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எத்தனை பேஜஸ் வேணும், ஒவ்வொரு பேஜ்லேயும் எத்தனை ஸ்லைட் இருக்கணுங்கிறது நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். 1 to 9 ஸ்லைட்ஸ் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் அவுட் ப்ரிப்பரேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஹெட்டர் வேணுன்னா ஹெட்டர் டிக் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா அன்டிக் பண்ணிக்கலாம். ஸோ டேட், ஃபூட்டர், பேஜ் நம்பர் எது வேணுமோ நீங்கள் டிக் பண்ணிக்கலாம், வேண்டாங்கிறத அன்டிக் பண்ணிக்கலாம். தென் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஸோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கையில் வச்சுப்பாங்க. எதுக்குன்னா அவங்க பெரிய பெரிய ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அந்த அடுத்த என்ன ஸ்லைடு வரப்போகுது, ஸோ அதை பற்றி நம்ம என்ன பேசணுங்கிறத சின்ன சின்ன நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம வியூஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நோட் மாஸ்டர்ஸ். எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கஸ்டமரைஸ் த ஸ்லைட்ஸ். ஸோ ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்லைட்ஸையும் கஸ்டமரைஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்லைட்ஸுக்கான நோட்ஸை நம்ம டைப் பண்ணி வச்சு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் நமக்கு இந்த நோட் மாஸ்டர் வியூ யூஸ் ஆகுது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டர், ஃபூட்டர் எது வேணுமோ அதை டிக் பண்ணிக்கலாம். மீதெல்லாம் அன்டிக் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு என்ன மாதிரி நோட்ஸ் வேணுமோ அந்த நோட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நோட் மாஸ்டர் வியூ க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வியூஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரூலர்ஸ், கிரிட் லைன்ஸ், கைட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ரூலர்ஸ்னால் இதான் நமக்கு ரூலர்ஸ். ஸோ இதை நம்ம வேர்ட்லேயே பார்த்துருப்போம். வேர்ட்ஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ரூலர்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிரிட்ஸ். ஸோ கிரிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்ட்ஸ் எந்த இடத்துல இருக்குது, ஸோ கிரிட்ஸும் நீங்கள் டைப் பண்ணியிருக்கோட வேர்ட்ஸ், பிக்சர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. இந்த கிரிட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வேர்ட்ஸ் அண்ட் பிக்சர்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணும், எந்த இடத்துல ஃபினிஷ் ஆகணுங்கிறது நீங்கள் ஃபுல்லாகவே இந்த கிரிட்ஸ் அண்ட் ரூலர்ஸ் யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி நீங்கள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த கிரிட்ஸ் அண்ட் ரூலர்ஸ் யூஸ் ஆகுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸும் உங்களுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆப்ஷனுக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் நான் அன்டிக் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜூம். ஸோ இந்த ஜூம் வந்துட்டு உங்களோட ஒவ்வொரு ஸ்லைடும் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி காட்டணுங்கிறதையும் நீங்கள் அந்த ஜூம் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்எல்ஸ் இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இதுவும் இந்த ஜூமிங் ஆப்ஷன் தான். இதையும் யூஸ் பண்ணிங்க ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்லைடையும் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஜூம் டு ஃபிட். நீங்கள் ரொம்ப தூரம் ஜூம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்லைடு உங்களுக்கு இந்த விண்டோ அளவுக்கு ஃபிட் ஆகும்னா நீங்கள் ஃபிட் டு விண்டோன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்லைடு வந்துட்டு உங்களுக்கு ஃபிட் ஆகிடும். அதன் பார்த்தீங்கன்னா கலர்ஸ். உங்களோட ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்லைட்ஸ் வந்துட்டு கலரில் வியூ ஆகணுமா, கிரே ஸ்கேலில் வியூ ஆகணுமா, அரல்ஸ் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வியூ ஆகணுமாங்கிறத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரே ஸ்கேல்ஸ் கொடுத்தா எல்லா ஸ்லைட்ஸ் வந்து கிரே ஸ்கேலில் வியூ ஆகும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா லைட் கிரே, இன்வர்ஸ் கிரே வித் ஒயிட் அண்ட் கிரே வித் பிளாக் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி வியூ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் வியூ ஆகணும்னா நீங்கள் அதையும் கொடுத்து ஸோ அதில் உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நியூ விண்டோ, அரேஞ்ச் ஆல். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸோ நியூ விண்டோ கொடுத்தோம்னா நமக்கு நியூவாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதுக்கு வேறு நேம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் டைப் பண்ணியிருக்க எல்லா சைட்ஸும் இந்த விண்டோஸ்லேயும் வந்திருக்கும். உங்களுடைய மாஸ்டர் காப்பிலேருந்து இது ஒரு ஜஸ்ட் ஒரு காப்பி மாதிரி உங்களுக்கு இந்த விண்டோ க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ மாஸ்டர் காப்பி தனியாக சேவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த நியூ விண்டோ கொடுக்குறது மூலமாக நீங்கள் டைப் பண்ணிக்க ப்ரெசன்டேஷன் அப்படியே இதில் வந்திருக்கும். ஸோ இந்த விண்டோவில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வேறு ஏதாச்சும் டைப் பண்ணணும் ஆர் எடிட் பண்ணணுன்னா நீங்கள் எடிட் பண்ணி வேறு ஒரு நேமில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த நியூ விண்டோ நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் விண்டோஸ். ஸோ ஸ்விட்ச் விண்டோஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் ஒரே நேரத்தில் 2-3 ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ ஸ்விட்ச் விண்டோஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக அடுத்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு சேஞ்ச் ஆகிடலாம். ஸோ இதை ட்ராக் டவுன் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் நான் 2 ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ப்ரெசன்டேஷன் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரெசன்டேஷனுக்கு நீங்கள் ஸ்விட்ச் விண்டோ யூஸ் பண்ணி ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இந்த ஸ்விட்ச் விண்டோ யூஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ நேரம் டீட்டெயில்டாக நம்ம வியூஸ் அண்ட் ரிவ்யூஸை பற்றி பார்த்தோம். ஸோ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மூலமாக நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை ரொம்ப கிளியராகவே மற்றவங்களுக்கு புரிய வைக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.